குட் ஈவினிங் கைஸ், வெல்கம் பேக் டு அப்டேட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பாக்ட் ஆஃப் டெக்னாலஜி இன் ஹியூமன் லைஃப். அதாவது தொழில்நுட்பம் இந்த இந்த மனிதன வாழ்க்கையில என்னென்னலாம் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இப்போ உங்க கையில இந்த போனோ இந்த லேப்டாப்போ அதாவது அல்லது இந்த டிவியோ இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்றத பத்தி இந்த வீடியோவில் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க, இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்ற பதிலும் நீங்க இந்த வீடியோல கேட்க போற விஷயமும் ஓரளவுக்கு சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ரொம்ப டைம் பேச பண்ணாம இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இந்த வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்ணி நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இது புது வார்த்தை, இது ஒரு மாடர்னான வார்த்தைன்னு நினைக்கலாம். ஆனா இது மாடர்னான வார்த்தையும் ஒரு புது வார்த்தையும் கிடையாது. இது வந்து நிறைய நிறைய காலமா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு டேர்ம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல நம்ம மக்கள் வந்து எப்ப வந்து நான்வெஜ் அதாவது இறைச்சியை உண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்ப அவங்களுக்கு வந்து சாதாரண கையால எந்த ஒரு மிருகத்தையும் அவங்களால வேட்டையாட முடியல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கொம்பையும் ஒரு கூர்மையான பொருளையும் எடுத்து கட்டி அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த மிருகத்தை வேட்டையாடி கொன்னு சாப்பிட்டுருக்காங்க. இது வந்து ஏன்ஷியன்ட் டெக்னாலஜின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏன்ஷியன்ட் டெக்னாலஜில இருந்து இப்போ நம்ம ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடுற வரைக்கும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. இதுதான் வந்து ஏன்ஷியன்ட் டெக்னாலஜி டு சயின்டிபிக் டெக்னாலஜின்னு நம்ம சொல்றோம். அதனால டெக்னாலஜின்றது வந்து ஒரு புது டேர்ம் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி நல்லது, டெக்னாலஜி சூப்பர், டெக்னாலஜி வளர்ந்ததால நம்ம நம்ம ரொம்ப முன்னேறிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதை வந்து பாராட்டத்துக்குரியது தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து நல்லதுன்னு சொல்லி ஒரு தரப்பு சொன்னாலுமே அதுலயும் சில டிராபேக் இருக்கு. டெக்னாலஜி வந்து நம்ம மாடர்ன் லைஃப்ல என்ன இம்பாக்டை ஏற்படுத்துது அதை பத்தி பேசியும் ஆகணும் தான். ஏன் தெரியுமா சொல்றேன்? டெக்னாலஜில நல்லது இருந்தா அது ஒரு சைடு, இன்னொரு சைடு டிராபேக்காகவும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சில டிராபேக்கை பத்தி இந்த பார்ப்போம். இப்போ என்னன்னா, டெக்னாலஜி வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் திங் அடி வாங்குறது வந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் எப்படி அடி வாங்குதுன்னா, இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம சொல்லணும்னா நம்ம போன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி நம்ம சொல்லலாம். இதுவே ஒரு ஒரு இன்வைட் பண்ணணும், ஒரு 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 ஜாலியான விஷயம் பேசணும் என் நண்பர்கிட்ட, நானும் என் நண்பரும் ஒரு ஒரு ஹெல்த்தி கம்யூனிகேஷன் பண்ணணும்னா நான் போன்ல பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேர்ல போய் அவரை பார்த்து பேசலாம். இல்லைன்னா எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இப்ப அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஃபுல்லாவே போன்லயே பேசிட்டு நமக்கான நம்ம ஒரு சின்ன அளவுக்கு தான் பேசிக்கிறோம். போன்ல பேசுறதுக்கும் நேர்ல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ தயவு செஞ்சு இந்த டெக்னாலஜி வந்ததுல இருந்து எல்லாரும் போன்ல பேசுறாங்க. அதை தவிர்த்துட்டு நீங்க வந்து நேர்ல பேசுங்க. முக்கியமான ஏதாவது ஒரு அர்ஜென்டான விஷயம்னா மட்டும் போன்ல கம்யூனிகேட் பண்ணுங்க. நேர்ல பேசுனீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா வளரும். அதுவும் இல்லாம உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரேப்போ வந்து ஏற்படும். சோ நேர்ல பேசுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன். செகண்ட் வந்து லேசினஸ். என்னடா என்ன நீ லேசின்னு சொல்றியா அப்படின்னு யோசிக்கலாம். நான் சொல்லலைங்க, என்னையும் சேர்த்து எல்லாரும் லேசின்னு தான் சொல்றாங்க. அது ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன்? கொஞ்சம் உங்களே திரும்பி பாருங்க, நம்ம எவ்வளவு லேசி ஆயிட்டோம் டெக்னாலஜி வந்ததுல இருந்து. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், ரேபிடோ போட்டு போறேன். ஆனா இதுவே என் கிராண்ட் மதர் கிராண்ட்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே 1 மணி நேரம் முன்னாடி எழுந்துட்டு அவங்களுக்கு சேவல் கூவி எழுப்போம். நம்மள வந்து அலாரம் வந்து எழுப்போம். இதுதான் நம்ம ரெண்டு லைஃபுக்கான ஒரு வித்தியாசம். நம்ம எழுந்துட்டு என்ன பண்றோம், அரக்க பறக்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நம்ம என்ன பண்றோம், ரேபிடோ போட்டு போறோம். ஆனா ரேபிடோல போகும்போதும் போன் பார்த்துட்டே போறோம். இது வந்து ஒரு கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அன்ஹெல்த்தியான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுவே எங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணுவாங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பஸ் பிடிச்சு போவாங்க. அந்த பஸ் பிடிச்சு போற மீன் வயல் அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரை சந்திப்பாங்க, ஒரு சில பேர்கிட்ட பேசுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனாவும் இருக்கும். நமக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரேபிடோ டிரைவர் பக்கத்துல உட்காந்துட்டு அவர் வந்து மேப்பை பார்த்துட்டு போவாரு, நாம அவர் பின்னாடி உட்காந்து போனை பார்த்துட்டு போவோம். இது ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. அதுவும் இல்லாம நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம், சரி என்ன ரேபிடோல போறது நல்ல விஷயம் கிடையாதுன்னு சொல்ற, ரேபிடோவால எத்தனை பேர் உயர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு 30,000 ஒரு ஒரு டீசென்டான சேலரி கிடைக்குது, அது என்ன நல்ல விஷயம் கிடையாது, டெக்னாலஜி வளர்ந்தால் தானே கிடைக்குது அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். அதுலயே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ரேபிடோ ஓட்டுறவங்களுக்கு ஒரு தேவையான குவாலிபிகேஷன் 10th படிச்சிருந்தாலும், அதுவும் இல்லாம நீங்க பைக் ஓட்ட தெரிஞ்சிருந்தாலுமே ரேபிடோ ஓட்டலாம். ஆனா நம்ம ரேபிடோ ஓட்டுற எல்லாருமே இன்ஜினியர்ஸ்.
முக்காவாசி பேர் இன்ஜினியர்ஸ், முக்காவாசி பேர் டிகிரி ஹோல்டர்ஸ். அவங்க லேபிட்டோ ஓட்டி என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் கிடையாது. அவங்க படிச்ச படிப்புக்கான வேல்யூ அது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அந்த டெக்னாலஜி வந்ததால அவங்க வந்து ரேபிட்டோ ஓட்டி ஈஸியா சம்பாதிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா நம்ம நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இனிமேட்டு நம்ம போய் பஸ் ஏறி போணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்கீம்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ஆனா எங்கேயாவது அர்ஜென்ட்டான விஷயத்துக்கு கூட ரேபிடோ யூஸ் பண்ணி போலாம். இது என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நல்ல விஷயம். 3 வந்து ஃபோக்கஸ். டெக்னாலஜிக்கும் ஃபோக்கஸ்க்கும் என்னடா சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம். டெக்னாலஜி வந்தது வந்து நெறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு. ஏன் தெரியுமா சொல்றேன் அப்படி? இப்போ ஒரு விஷயத்த நம்ம டெக்னாலஜி மூலியமா தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் போன் மூலியமா ஒரு சீரிஸ் பார்க்குறேன் அல்லது ஒரு மூவி பார்க்குறேன்னா, இப்ப என்ன பண்றேன், அந்த மூவில வர ஒரு சீன் வந்து என் மனசுல ஆழமா பதிஞ்சிரும். இல்லன்னா அந்த சீன் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். ஆனா நான் என்ன பண்றேன், அந்த சீன திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலைல இருந்து ஒரு 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 வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறதால, அந்த சீன் எனக்கு நல்லா புரிஞ்சுதா, நிகழ்காலத்திலயோட அந்த சீன நான் கம்பேர் பண்ணி நான் வந்து ஒரு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்னே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வருது. ஒரு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தருணத்தில நான் அத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பேனே தவிர்த்து, வேற என்னன்னு அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்துல பண்ண முடியாது. இதனால நான் எல்லார்கிட்டயும் ஸ்கோல்டிங்ஸ் வாங்குவேன், திட்டு வாங்குவேன். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. ஸோ இத வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த நேரத்துல டெக்னாலஜி யூஸ் பண்ணணுமோ, அந்த நேரத்துல யூஸ் பண்ணுங்க. எந்த நேரத்துல நீங்க வந்து உங்களோட விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணுமோ, அந்த நேரத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் பார்க்க போறது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்கும் டெக்னாலஜிக்கும் என்னடா சம்மந்தம் நீ கேட்கலாம். நான் சொன்னேன்ல ஃபோக்கஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. இது 2த்தையும் பாதிக்கிறது டெக்னாலஜி தான். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, என்ன சம்மந்தம் நீங்க கேட்கலாம்ல. அப்போ உங்களோட ஃபோன் எடுத்து ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கிரீன் டைம் எவ்வளோன்னு பாருங்க. உங்க ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனோட ஸ்கிரீன் டைம் வந்து 6 ஹவர்ஸ் டூ 7 ஹவர்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்பாங்க. ஏன்னா அதுல பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் யூஸ்ஃபுல்லான நேரமா இருக்கும். மீதி எல்லாமே வந்து அன்யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அன்வான்டட் விஷயம், அது நெறைய டிராமா, சீரிஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உட்காந்து. இது நீங்களே உங்களுக்கே தெரியாம நீங்க பாருங்க டெக்னாலஜி எவ்வளவு வந்து உங்க டேட்டாவையும், உங்களோட டைமையும் ஸ்டீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேட்டாவது உங்களுக்குன்னு ஒரு டைம் உங்கள அதிகமா பார்க்க வேணாம்னு சொல்லல. உங்களுக்குன்னு அதுக்குன்னு ஒரு டைம் வந்து ஒதுக்கிட்டு நீங்க போடணும் அல்லது நீங்க ஏதாவது யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து டைம மேனேஜ் பண்ணாதான் லேசியா இருக்கிறத தவிர்க்க முடியும். ஸோ நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டையும், லேசினஸையும், ஃபோக்கஸையும் பார்த்துக்கோங்க. இது அந்த டெக்னாலஜியால அத இழந்துராதீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஏஐ. ஏஐனா என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து இனிமேட்டு அப்கமிங் சயின்டிபிக் டெக்னாலஜி தான் எடுத்துட்டு வர போறாங்க. எடுத்துட்டு வந்துட்டாங்க. சொல்லப்போனா இன்னும் ஒரு 2027, 30க்குள்ள அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி இன்னும் சூப்பரா வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், படுத்துக்கிட்டே வேலைய பார்ப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இந்த 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 போட் இது இருக்கு பார்த்தீங்களா? ஏர்பாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எப்படி கிரியேட் பண்றாங்க? அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? ஏஐ வந்தப்புறம், ஹவ் டூ கிரியேட் அ போட் ஏர்பாட்ஸ் அப்படின்னு போடுவேன். இல்லன்னா இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். இதுவே நான் வந்து இது வந்து ஆர்டிபிஷியலா தெரிஞ்சுப்பேன். அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த இன்ஃபர்மேஷன வச்சு தெரிஞ்சுப்பேனே தவிர்த்து, நான் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேன். இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, நான் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷன ரீட் பண்ணுவேன். அப்சர்வ் பண்ண மாட்டேன். இதுதான் ஒரு விஷயம். இதுவே நான் வந்து இப்ப நானே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போட்ட எடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்ணுவேன், இதோட கம்பெனி எங்க இருக்கோ அங்க போவேன். மேனுஃபேக்சர் யூனிட் எங்க இருக்கோ அங்க போவேன். அங்க போயிட்டு அது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி நான் வந்து தெரிஞ்சுப்பேன். இதெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. ஆனா நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா நம்ம ரீட் தான் பண்ண முடியும். அது சொல்ற விஷயத்த மட்டும் தான் நம்ம கேட்க முடியும். திருப்பி எந்த கேள்வியும் அத நம்ம கேட்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி நேச்சுரலா இன்டெலிஜென்ஸ் ஆகுங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆவாதீங்க. இன்னொரு சில பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அலெக்ஸா கூடயே பேசுறாங்க. அலெக்ஸா கூடயே தான் எந்நேரமும் பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து, அவங்க ஃப்ரெண்ட் அலெக்ஸ் கிட்ட பேச மாட்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா நான் சொல்வேன் டெக்னாலஜியால.
டெக்னாலஜி வளர்ந்துறது நல்ல விஷயம் தான். டெக்னாலஜியை நான் யூஸ் பண்ற நேரத்துல யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாத நேரத்துல யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நம்ம ஹியூமன்ஸ் வந்து படைக்கப்பட்டதே வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும், அடுத்தவங்களுக்கு நம்ம கேர் பண்ணிக்கிறதுக்கும், அடுத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கணும். நல்லா வந்து நம்ம அடுத்தவங்க கூட நல்ல ரேப்பவா இருக்கணும். எந்நேரமும் வந்து டெக்னாலஜிலேயே மூழ்கி இருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பயும் சொல்றேன், டெக்னாலஜி கெட்டது கிடையாது. இது இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 சைடு கூர்மையா இருக்கிற ஒரு நைஃப் மாதிரி தான். இது நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஸோ தயவு செஞ்சு டெக்னாலஜியை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாம ரொம்ப டைம் யூஸ் பண்ணாதீங்க. மாடரேட்டா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பதான் வந்து எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ தயவு செஞ்சு நல்லபடியா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருப்போம். சரி, உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பை கே. சரவணகுமார்.